சமீபத்தில் ரஷ்யர்கள் புலாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை அதோட எல்லா சப்மரீன்ஸ்லையும் பொருத்தி வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு அப்படின்றது ரஷ்யா யுக்ரைன் போர் உச்சத்தில் இருக்கிறப்ப தான் நமக்கு வருது. இந்த அறிவிப்பு எதை உணர்த்துது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட அதுகிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல்ஸில் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ஐசிபிஎம் இருக்குது. அண்ட் இந்த ஐசிபிஎம்மால் நேட்டோ மட்டும் கிடையாது, ஏன் அமெரிக்காவையும் நேரடியாக தாக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு சிஸ்டமை ரஷ்யர்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த சிஸ்டமை பற்றியும் கூடுதலாக இதே மாதிரியான ஒரு சிஸ்டமை இந்தியாவோட ஐசிபிஎம்ஸ்லையும் இன்கார்பரேட் பண்ண முடியுமான்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், புலாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐசிபிஎம்மோட கேரக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ஐசிபிஎம்மோட கோட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RSM-56. இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 8300 கிலோமீட்டர் இருக்கும். 12 வாரட் வரைக்கும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். MERV கேப்பபிள். அது மட்டும் இல்லாமல் இதோட டயாமீட்டர் அப்படின்றது 12லேருந்து 13 மீட்டர் அப்ராக்ஸ் வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கல. ஸோ 12லேருந்து 13 மீட்டர் அண்ட் 2 மீட்டர் அப்படின்றது இதோட டயாமீட்டர். இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 கிலோகிராம் வருது, 36 டன். இப்போ இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை லான்ச் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஒரு சம்மரின் இருக்கணும். ஏன்னா இந்த ஏவுகணையை அந்த சம்மரின்குள்ளே பொருத்தணும். அந்த அளவுக்கு அந்த சம்மரினில் இட வசதி இருக்கணும். கூடுதலாக இந்த ஏவுகணையோட 40 டன், கிட்டத்தட்ட 40 டன் இருக்குது இல்லையா, இந்த 40 டன்னை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அப்படின்றதும் அந்த ஏவுகணையில் இருக்கணும். அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்த டைஃபூன்ற சம்மரின்ஸில் இருந்து கூட இந்த மாதிரியான ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். பட் கரண்ட்டாக ரஷ்யா கிட்ட டைஃபூன் அளவுக்கு சைஸில் சம்மரின்ஸ் கிடையாது, அதை விட சின்ன சைஸில் தான் இருக்குது. பட் என்ன தான் சின்ன சைஸில் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவோட சம்மரின்ஸால் இந்த புலாவா அப்படின்ற ஏவுகணையில் 12லேருந்து 15 வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரஷ்யாவால் அட் அ டைமில் அண்டார்டிகாவிலேருந்து கிட்டத்தட்ட 40 புலாவா ஏவுகணைகளை அதோட சம்மரின்ஸ்லேருந்து லான்ச் பண்ண முடியும், அமெரிக்காவுக்கோ இல்லை நேட்டோவுக்கோ எதிராக. இப்போ இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்லேருந்து தான் பிறக்குது. அது எய்தர் ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும். முதல் முறையாக சம்மரின் அப்படின்ற ஒன்று உருவாகுது, அதுக்கப்புறமா நியூக்ளியர் சம்மரின்றது உருவாகுது, அதுக்கப்புறமா சம்மரின் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ன்றது உருவாகுது. ஸோ இந்த உருவாக்கம் எங்கேருந்து வருது, தொடக்கப்புள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்மாக தான் இருந்திருக்கு. அமெரிக்கர்களும் சரி, ரஷ்யர்களும் சரி, சோவியட்ஸும் சரி, கடந்த காலத்தில் லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம் எடுத்து தான் அப்படியே அதை கடலுக்கு மாடிஃபை பண்ணி சம்மரினில் பொருத்தி வச்சுருக்காங்க. ஸோ புலாவா அப்படின்னு சொல்லக்கூடியதும் லேண்ட் பேஸ்ட் ஒரு ஐசிபிஎம்லேருந்து தான் பிறக்கப்பட்டது. ஸோ இப்போ லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்லேருந்து இது பிறக்குதுன்றப்ப இந்தியாவால் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக உருவாக்க முடியும். இதுக்கு முன்னாடியே நம்ம இதே மாதிரியான ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 சம்மரின் ஆப்ரேஷனில் இருக்குது, ஐஎன்எஸ் அரிகாத், ஐஎன்எஸ் அரிஹாந்த். இந்த குறிப்பிட்ட கப்பல்களில் K-15 அப்படின்னு சொல்லக்கூடிய 750 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்ட ஒரு ஏவுகணை இருக்குது. கூடுதலாக K-4 அப்படின்னு சொல்லக்கூடிய 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணையும் ஆப்ரேஷனலாக இருக்குது. ஸோ இந்த 2 ஏவுகணைகளை தாண்டி இப்போ ரஷ்யாவோட இந்த புலாவாவில் இருக்கிற சிஸ்டம் மாதிரியே நம்மளால் ஒரு ஏவுகணையை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்மை தான் நம்ம பார்க்கணும். லேண்ட் பேஸ்டில் இதே புலாவா மாதிரி கேப்பபிளான ஏவுகணை என்ன இருக்குது? அஃப்கோர்ஸ் அக்னி-5. இப்போ இந்த அக்னி-5 எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று இதை சம்மரினில் போடுற மாதிரி சம்மரினை மாடிஃபை பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த அக்னி-5 அதில் உட்கார்ற மாதிரி மிசைலை மாடிஃபை பண்ணணும். 2ல் எது ஃபீஸபிள் அப்படின்றது அந்த டைமில் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட் அண்ட் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ என்னைய கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 போர்க்கப்பல்கள் இருக்குது. இந்த போர்க்கப்பல்களில் K-4 நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த K-4 பொறுத்த வரைக்கும் ஒரு லான்ச் டியூப்பில் ஒரே ஒரு K-4 தான் வைக்க முடியும். அண்ட் K-15 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லான்ச் டியூப்பில் 3 K-15 வைக்க முடியும் அட் அ டைமில். ஸோ ஐஎன்எஸ் அரிஹாந்த், அரிகாத் 2 போர்க்கப்பல்கள்லையுமே 4 லான்ச் டியூப் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கப்பலோட கமாண்டராக இருந்தேன் அப்படின்னா 2 K-4 எடுத்துகிட்டு போவேன். கூடுதலாக 2 லான்ச் டியூப்பில் 3 அப்படின்னு சொல்லி 6 K-15 எடுத்துகிட்டு போவேன். மொத்தமாக 8 ஏவுகணைகள் அந்த போர்க்கப்பலில் இருக்கும். இப்போது இந்த டைமில் நம்ம அக்னி-5 மாடிஃபை பண்ணி இந்த ஏற்கனவே கட்டப்பட்டிருக்க போர்க்கப்பல்களில் நம்ம இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா K-4 டைமென்ஷனுக்கு நம்ம இந்த அக்னி-5 சுருக்கி கொண்டு வரணும். K-4 டைமென்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட டைமென்ஷன் கிட்டத்தட்ட 12லேருந்து 13 மீட்டர், சேம் ஆஸ் புலாவா.
ஆனால் அதோட வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 17 டன்னில் தான் இருக்குது. அண்ட் அதோட டயாமீட்டர் அப்படின்றது 1.2 மீட்டர் தான். 2 மீட்டர் கிடையாது டயாமீட்டர், 1.2 மீட்டர். இப்போ அக்னி 5யோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்றது 17.5 மீட்டரில் இருக்குது. இதுவும் அப்ராக்ஸான வேல்யூ தான், ஒரிஜினல் வேல்யூ வந்து டிஆர்டிஓக்கு தான் தெரியும். அண்ட் அதோட டயாமீட்டர் அப்படின்றது 2.2 மீட்டராக இருக்குது. ஸோ K4 அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மரின் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலை நம்ம அந்த கேப்சூலில் பொறுத்துறப்ப இதுவே நம்மளால் ஒன்று தான் பொருத்த முடியும், அந்த கேப்சூலில் ஒன்று தான் உட்காரும். ஸோ இந்த அக்னி 5 அப்படின்றது ஒன்று டயாமீட்டர்லையும் பெருசாக இருக்குது, இன்னொன்று லென்த்லையும் பெருசாக இருக்குது. அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா K4 அப்படின்றது 17,000 கிலோ தான், பட் அக்னி அப்படின்றது 40,000 கிலோ, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கிற சம்மரினில் அக்னி 5 அப்படியே நம்மளால் ஃபிட் பண்ண முடியாது, அதில் ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒன்று அக்னி 5 மாடிஃபை பண்ணணும், இல்லை அப்படின்னா சம்மரினை மாடிஃபை பண்ணணும். பட் சம்மரினை மாடிஃபை பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அதை நம்ம கட்டிட்டோம். இப்போ இதே இது அது கட்டுற ஃபேஸில் இருக்குது, ஒரு டிசைனிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சம்மரினில் ஒரு ஹம்ப் ஒன்றை வச்சு அதில் அக்னி 5 பொறுத்துற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ண முடியும். விச் இன் திஸ் கேஸ் நம்மளோட S3 மற்றும் S4ல் ஒரு ஹம்ப் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா S3 மற்றும் S4ஓட அந்த லான்ச் கேப்சூல் அப்படின்றது அதோட லென்த்து வந்து அதிகமாக தான் இருக்குது, சேட்டலைட் இமேஜில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அந்த 2 சம்மரினில் நம்மளால் அக்னி 5 பொருத்த முடியும், மேபி பொருத்த முடியும். ஆனால் ஏற்கனவே கட்டியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அதை முடிச்சிட்டாங்க இல்லையா, அதில் ஹம்ப்லாம் கிடையாது, பெரிய ஹம்ப்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்கும் அந்த ஹம்ப்பு. அதில் வந்து K4 தான் பொருத்த முடியுது. ஸோ K4 அளவுக்கு நம்மளால் அக்னி 5 சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 17 மீட்டர் லென்த்தில் இருந்து 12 மீட்டர் லென்த்துக்கு வரணும், கூடுதலாக 2 மீட்டர் டயாமீட்டரில் இருந்து 1.2 மீட்டர் டயாமீட்டருக்கு வரணும். ஸோ இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் லிமிட்டேஷன்ஸில் இதை எடுத்து நடத்தணுமா வேணாமான்றதை டிஆர்டிஓ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சுருக்க முடியும். ஒரு உதாரணம் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா செல்லில் நான் சொல்லுவேன். இந்த ஃபோன் வந்து நான் 2K கிட்டு தான், 2000வது வருஷத்தில் தான் பிறந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா அந்த செங்கக்கட்டி ஃபோனை தான் முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பட்டன் செல்லுக்கு போனார். அப்புறமா இந்த ஆண்ட்ராய்டு செட்டு வந்துச்சு, ஆண்ட்ராய்ட்லேயே சைனா செட்டு இருந்துச்சு, அப்புறம் இந்த நார்மல் சாம்சங், அப்புறம் ஐஃபோன்னு சொல்லி. ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த டைமில், அதுதான் தின்னஸ்ட்டு ஃபோனு. ஸோ இப்படி வந்து ஒரு செங்கக்கட்டி ஃபோன்லேருந்து சுருக்கி நம்ம டெக்னாலஜியை கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய அக்னி 5 நம்மளால் ஆப்வியஸாக ஃப்யூச்சரில் சுருக்கி அதோட சைஸை கம்மி பண்ண முடியும் இதே கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டே. பட் அது வந்து எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் அதுக்கான ஃபண்டிங் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்குமா அப்படின்றதும் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஃபண்டிங் அப்படின்றது ரொம்ப கம்மி, பட் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது ரொம்ப அதிகம். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $1 trillion செலவு பண்ணி அவங்க உள்ளூர் பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலை, அவங்க வெளிநாடு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த 70-80 பில்லியன் அப்படின்றது நம்மளோட 2 எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு பத்தாத ஒரு பட்ஜெட்டு தான். நம்மளோட ஆர்மி வீரர்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு தான் நம்ம இந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த அக்னி 5 சைஸை சுருக்கி ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கிற சம்பரின்ஸில் பொருத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்குன்னு நம்ம மனம் தளர வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு 3500 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ICBM, இன்டர்மீடியேட் ICBM அப்படின்றதே போதுமானது. ஸோ அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இல்லையா, அதனால் ரொம்பவும் நம்ம போட்டு மனம் தளர வேண்டாம். ஃப்யூச்சரில் நம்ம 2 சம்பரினை கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் அக்னி 5 பொருத்த முடிஞ்சால் அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். விச் இன் திஸ் கேஸ் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சேட்டலைட் தகவலின் மூலமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் இதை பற்றி தனியாக பேசியிருப்போம். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹம்ப் ஒன்று தெரியுது. அந்த ஹம்ப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 மீட்டர் அகாமடேட் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரக்சரலி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய 2 சம்மரின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எடை அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஹம்பின் மூலமாக லென்த்தையும் அதிகப்படுத்தியிருக்காங்க அண்ட் எடையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படின்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளியர் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லென்த் அதிகமான ஏவுகணை, கூடுதலாக எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஏவுகணை, இன்க்ளூடிங் டயாமீட்டரோட இப்போ நீங்கள் ஃபிட் பண்ண முடியும் உங்களோட சம்மரினில். ஸோ அடுத்த 2 S3 மற்றும் S4 எதை கருத்தில் கொண்டு இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்னி 5 தான் கருத்தில் கொண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்யூச்சர் விஷனோட தான் அவங்க சம்மரின்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போது சம்மரினை பொறுத்த வரைக்கும்
நம்மக்கிட்ட 2 சம்மரினுமே, அதாவது S3யும் S4மே இப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேட்டலைட் இமேஜில் பார்க்குறப்ப அது கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி அவங்க டெஸ்டிங் ஃபேஸில் வச்சுருக்காங்களா, இல்லை டெஸ்டிங் ஃபேஸே கூட முடிச்சிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவோட சம்மரின் மிசைல் ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதில் வந்து என்ன ஃபேஸில் அந்த 2 சம்மரின் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியலை. பட் இமேஜஸ் மூலமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம மிசைல்ஸை வச்சு அதை வெளியே அனுப்பிட வேண்டியது தான். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப இப்போது கரண்ட்டாக நம்மக்கிட்ட அக்னி 5 மாடிஃபை பண்ணி சம்மரினில் வைக்கிறக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, ஆர் இந்த K5 அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நம்மகிட்ட இல்லை. ஸோ கரண்ட்டாக K15 இருக்குது, K4 இருக்குது. 3500 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஆனால் 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏவுகணை இருக்குது. அதை மாடிஃபை பண்ணி சம்மரின்குள்ளே பொருத்த முடியாது. ஏன்னா மாடிஃபைடு கேனிஸ்டரைஸ்டு வெர்ஷன் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ கடல்லேருந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கும் தரையிலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய கிளியரான வித்தியாசமே என்னென்னா டைமிங் தான். நீங்கள் கடல்லேருந்து லான்ச் பண்ணுறப்ப அந்த சம்மரின்குள்ளேருந்து இந்த ஏவுகணை வெளியேறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெப்த்து தண்ணிக்கடியிலேருந்து இது மேலே வரணும். மேலே வந்து இந்த தண்ணிக்கும் மேலே போகணும் இந்த என்ஜின். அப்போ தான் அந்த என்ஜின் வந்து ஃபயர் ஆகும் கரெக்டாக. ஸோ சம்மரினுக்கு மேலே வந்தது மட்டும் இல்லாமல் தண்ணியை விட்டு மேலே கொஞ்சம் காற்றுல போகணும். அந்த போனதுக்கப்புறமா கரெக்டான டைமிங்கில் அதோட இக்னிஷன் வந்து ஆன் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஏவுகணை அங்கேருந்து ட்ராவல் ஆகணும். ஸோ இதோட டெக்னாலஜியவும் நம்ம கேனிஸ்டரைஸ்டு லான்ச்சோட டெக்னாலஜியையும் ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா கேனிஸ்டரைஸ்டு வெர்ஷனில் இதுதான் நடக்குது. ஹாட் லான்ச், கோல்டு லான்ச் அப்படின்ட்டு இருக்குது. ஹாட் லான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிஸ்டருக்குள்ளேயே என்ஜின் ஆன் ஆகி அதுக்கப்புறமா அதுக்குள்ளேருந்து மிசைல் மேலே பறக்கும். கோல்டு லான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிஸ்டரைஸுக்குள்ளே வந்து ஹை ப்ரெஷர் வாட்டரை வச்சு, ஒரு ஹை ப்ரெஷர் ஸ்டீம், ஏர், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம. ஸோ அதை பயன்படுத்தி, வாட்டர் கிடையாது, ஹை ப்ரெஷர் ஸ்டீம் ஒரு ஹை ப்ரெஷர் ஏர், அதை பயன்படுத்தி இந்த ஏவுகணையை வந்து கேனிஸ்டரை விட்டு வெளியே தூக்கி எறிவாங்க. ஸோ கேனிஸ்டரை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா என்ஜின் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து அந்த ஏவுகணை பறக்கும். ஸோ இதுதான் ஹாட் லான்ச்சுக்கும் கோல்டு லான்ச்சுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கோல்டு லான்ச்சை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சம்மரின் லான்ச்சு மிசைலுக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிசைலோட அந்த லிட்டு, இந்த கேனிஸ்டர் லிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உள்ளே தண்ணி வராது. ஏன்னா காற்றுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கேனிஸ்டர் லிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஏவுகணை வெளியே லான்ச் பண்ணப்பட்டாலே போதும். பட் தண்ணியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணோடனே தண்ணி சல்லுன்னு உள்ளே போகும். ஸோ அந்த தண்ணி போக விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒரு சீலை பொருத்தி ஆகணும். பட் அந்த சீல் வந்து தண்ணியை உள்ளே விடக்கூடாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஏவுகணையை வெளியே விடணும். ஸோ ஏவுகணையோட அந்த ப்ரெஷர் கரெக்டாக பில்ட் ஆகி ஏவுகணை ஒன்ஸ் அந்த லான்ச் டியூபை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராகிருச்சு, சில மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றப்ப கரெக்டாக அந்த டைம் வந்து அந்த சீலை வந்து வெடிக்க வைப்பாங்க. வெடிக்க வச்சு அந்த தண்ணி உள்ளே வரதுக்குள்ளேயே ஏவுகணை அந்த லான்ச் டியூபை விட்டு வெளியே போயிடும். ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி. இது பேசிக்காக வந்து மேத்தமேட்டிக்ஸை தான் நம்பி இருக்குது. மேத்தமேட்டிக்கல் டைமிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமிங்கோட பிரின்சிபல் அப்படின்றது ஒரு கேனிஸ்டர் லான்ச்டு வேரியண்ட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சில பேராமீட்டர்ஸில் தான் மாறுதல்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரியாக நம்ம இந்த கேனிஸ்டரைஸ்டு அக்னி 5 வேரியண்ட்டை கொஞ்சமாக சுருக்கி நம்மளால் சம்மரின்ஸில் வைக்க முடியும். ஸோ புலாவாலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்மை நம்மளால் சம்மரின் பேஸ்ட் ஐசிபிஎம்மாக மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்ஸோட அதே டைமென்ஷன்ஸை மைண்டில் வச்சு நம்மளோட சம்மரின்ஸை கட்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அடுத்த 2 சம்மரின்ஸை கட்டியிருக்கோம். பட் முதல் 2 சம்மரின்ஸை கட்ட முடியலை. ஸோ இதுதான் புலாவாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இந்த RSM-56ஓட கேப்பபிலிட்டிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கு இது எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வழக்கம் போல் இது போல் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.